ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி, தோல்வி எனக்கு இல்லை. ஆண்டவரே, பயம் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் தாண்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா பிசாசின் தடைகளுக்கும் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் விலக்கி எங்களை மீட்டு பாதுகாத்து கொண்ட தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட முடிஞ்சவங்க நல்லா முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்க வரல, வேடிக்கை பார்க்க வரல. நம்முடைய கர்த்தராகிய தேவனை நோக்கி அவரை விசுவாசித்து அவர் மேல் அன்பு செலுத்தி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆனந்த சத்தத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடைய சமூகத்துல வந்து எட்ட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபை பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியதப்பா, உங்க தயவு பெரியதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆளுகை செய்திருங்க. ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் ஆண்டவரே உடைய சகல விதமான மாட்சிமையினால் நீர் மூடுவீராக. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது அப்பா. நீர் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. நீர் எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற வாசலை எந்த ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வழியா எங்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 7 வழியா அவர்கள் திரும்பி போவதற்கு தகுந்தார் போல ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா, எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்தினால் நீர் மூடுவீராக, உம்முடைய மகிமையினால நீர் மூடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியேனை நீர் ஆட்கொண்டு நடத்திடுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சேற்றிலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை உட்கார செய்தீரப்பா. ஆண்டவரே, பிரபுக்களோடு நீர் உட்கார செய்தீரப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியதப்பா, உங்க தயவு பெரியதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் சிறந்தவரப்பா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருங்க, பேசுங்கப்பா. இடைபடுவீராக, இடைபடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரையுமே ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளங்களுக்கு ஏற்றார் போலவே அப்படியாகவே நீர் பதில் செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அன்பு செலுத்த ஒவ்வொரு மேலும் நாங்கள் இரக்கமாக இருக்க, ஒவ்வொரு மேலும் நாங்கள் ஆண்டவர் கரிசனை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடுமாறி இருந்த எங்களை ஆண்டவரே, தள்ளாடி நடந்த எங்களை நீர் எங்களை தூக்கிவிட உதவி செய்தீரப்பா. நீர் எங்களை தூக்கிவிட வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், தோல்வி எனக்கு வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா தடைகளை நாங்கள் தாண்டுவதற்கு, ஆண்டவரே எல்லா பிசாசின் தடைகளை நாங்கள் உடைத்தெறிவதற்கு கர்த்தர் தேவ பலன், தேவ கிருபை, ஆண்டவரே தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அனந்த ஞானம் ஒவ்வொருவர் மேலும் நீர் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால நீர் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையினால நீர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே,
ஹalleluya 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 ஹalleluya. ஆதி அப்போஸ்தல நாட்களில் இறங்கின அதே அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் இறங்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி பிதாவே, நன்றி நன்றி தெய்வமே, நன்றி. எங்களை ஆராதிக்க செய்கிறவர், அற்புதத்தின் தெய்வம், அதிசயங்கள் செய்கிறவர், எங்களோடு கூட பேசுகிற தகப்பன், அன்பின் தகப்பனாகிய தேவன் கர்த்தாவே. ஹalleluya. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால்
தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. தொட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. சொத்து சுகமோ தேவையில்லை, பேச்சிலை நாடவில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. 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 நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. போதுமே. என் தேவா என் ராஜா ஹல்லேலூயா கிருபை போதுமே. உம்முடைய கிருபை போதும் அப்பா, உம்முடைய இரக்கம் போதும் ஆவியானவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் அது போதும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில அதுவே சுகம், அதுவே எங்களுக்கு பலன், அதுவே எங்களுக்கு ஆரோக்கியம், அதுவே எங்களுக்கு அனுக்கிரகம். ரிபோ 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 ரிபோ. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே நீங்கள் தட்டு தடுமாறி நடக்கும் பொழுது நீர் எங்களை தூக்கி நிறுத்தின தேவனப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி நிறுத்தின தேவனப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சேற்றில் இருந்து எங்களை நீ தூக்கின தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் தடுமாறி நின்ற வேளையில, யாருமே இல்லாதிருந்த வேளையில கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்ததப்பா, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்ததப்பா. ஆண்டவரே நாங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற வேளையில உம்மை நாங்கள் துதிக்கும் பொழுது, அம்மன் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து பாடும் பொழுது எல்லா கட்டுகளும் எல்லா தடைகளும் கர்த்தர் நீர் மாற்றி போடுகிறவர். ஆண்டவரே தடைகளை நீக்குகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே நீர் தடைகளை நீக்கி போடுங்கப்பா, எல்லா தாமதங்களை கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் சொல்லுகிறார். ஆண்டவரே எங்களுடைய இருதயம் கலங்காமலும் ஆண்டவரே திகையாமலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதை குறித்து நாங்கள் ஆண்டவரே பயந்து கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய ஆத்மாவை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ பலத்தினால தேவனுடைய ஆண்டவரே தயவனால நீர் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இரக்கமுள்ளவரே நன்றி, மனதுருக்கம் உடையவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களை படைத்து நீர் எங்களையும் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே எங்களையும் ஒரு தகுதியுள்ள பாத்திரவான்களாக உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீரை வைத்து போகிற ஆண்டவரே நல்ல தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே கனம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் கடந்து வரும் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ரட்சித்த தேவன். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே வேறுபரித்து ஆண்டவரே புறஜாதிகள் மத்தியில் நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கூட இருக்கிறது அன்பு ஒரே தெய்வம். ஹalleluya ஹalleluya. நன்றியப்பா 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 நன்றியப்பா. நல்லவரே எங்கள் ஆவியானவரே, அச்சாரமானவரே, அதிசயம் செய்பவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹalleluya 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 ஹalleluya. சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். நிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், ஓ அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தையை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தையை கொண்டு உமக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமோ.
ஆமெனப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாழ்விலும் ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு தூரம் போக கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே இந்த பெலன், நீரே இந்த அடைக்கலம், நீரே இந்த கேடகம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறபடியாலப்பா எங்களுக்கு உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து அப்பா எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக எல்லா கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவீராக. எல்லா கரடுமுரடான பாதைகளை கர்த்தர் சமமாக்குவீராக. ஆண்டவரே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்த தேவன் அப்பா. யாரெல்லாம் யோசேப்பை உதிரை தள்ளினார்களோ, யாரெல்லாம் யோசேப்பை வெறுத்தார்களோ, ஆண்டவரே அதே ஜனங்கள் முன்பாக, அதே ஆண்டவரே நண்பர்கள் முன்பாக, அதே சகோதரர்கள் முன்பாக கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினீர். கர்த்தர் அதே இடத்துல ஆண்டவரே கொஞ்ச நாளில் அப்பா நீர் அவனை அநேகருக்கு அதிகாரியாக ஆண்டவரே நீர் அந்த மகனை நீர் ஏற்படுத்தினீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அதே தெய்வம் ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் யோசேப்பை போல எங்களையும் நீர் மாற்றுவீராக. நீர் யோசேப்பை போல நீர் எங்களையும் மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருங்கப்பா. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்யுங்க, எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்வீராக அப்பா. நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தகர்த்தெறிவதற்கு உண்டான நல்ல பலனை தாங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மாறாத பிரசன்னம், தேவனுடைய மாறாத மகிமை எங்களோடு இருப்பதாக, எங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே, எங்களை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே எங்களை தலை நிமிரச் செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் யோபுவை போல புடமிடப்பட்டாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த எல்லா சோதனைகளையும் நாங்கள் தாங்கியது ஆண்டவரே, எல்லா சோதனைகளும் தாங்கி பிசாசின் தந்திரங்களுக்குள்ளாக நாங்கள் சிக்கிட்டு தவித்தாலும் உடைய விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் எங்களுடைய விலக கூடாதப்பா. ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு, உடைய அன்பை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஒருபோது பின்வாங்க கூடாதப்பா. இப்படி நாங்கள் ஜெபித்துக்கும் பொழுது, இப்படி நாங்கள் துதிக்கும் பொழுது யோபுவை போல நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றிக்கொண்டு, இறுக பற்றிக்கொண்டு, யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை ஆண்டவரை உதறி தள்ளினாலும் நீர் எங்களை ஆண்டவரை நேசிக்கிற ஒரே தேவன். ஆண்டவரே, நீர் யோபுவை கடைசி வரைக்கும் நீர் கூட இருந்து காப்பாற்றி சுத்த பொன்னாக நீர் விளங்க செய்தீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், உண்மையில் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுத்த பொன்னாக நீர் விளங்குகிறவர் அப்பா. ஆண்டவரே, நீர் நடத்திடுங்கப்பா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் பிதாவை தொழுது கொள்வோம். ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்வாவும் மேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்வாவும் மேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, இப்பொழுது எங்களோடு கூட பேசும் இடைப்படும் ஆண்டவரே, இந்த சுருக்கமான பிரசங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை இருக்கட்டும். நன்றி. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆவினாலே பரிசுத்தமாவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்முடைய சரீரத்திலே கூட ஸ்தோத்திரம், நம்ம அநேக அசூசிகள் இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவுப்பட நாம் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவினால் நாம் பரிசுத்தமாக முடியும். ஆமென். அல்லேலூயா. நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? பரிசுத்த ஆவியினாலே. அந்த ஆவியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் தீர்க்க தரிசனங்களானாலும் ஜெபங்களானாலும் வல்லமைகளானாலும் வரங்களானாலும் எல்லாமே தெய்வீக ஆவினால் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவினாலே ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் என்னத்தை அறிஞ்சிருந்தாலும் சத்தியத்தை அறியாவிட்டால் நமக்கு ஒன்றும் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய தான் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஞானஸ்நானம் எடுத்தது உண்டானால் நீங்கள் இப்படி தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. எந்த வசனத்தை வாசிக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் சத்தியம். எந்த வசனத்தில் பிரசங்கத்தை வருகிறதோ அந்த பிரசங்கத்துக்கு, அந்த அறிவிப்புக்கு, அந்த சாட்சிக்கு, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அது உங்களை ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஆவியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இப்போ நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு சத்தியம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. அப்பொழுது பூமியிலே உயர்ந்த இடத்திலே உன்னை வாசமாக இருக்கும்படி செய்வேன், உயர்ந்த நிலைமையிலே வைப்பேன் என்று வசனம் சொல்கிறது. சத்தியம். இப்படி சபை அட்டன் பண்ணுவது, திருவிருந்து எடுப்பது, பிறருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது, இதெல்லாம் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது தான் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நடக்க நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு நேற்று தெரிந்து கொள்ளலை, ஆதி முதலே தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதான் புதுசாக பாட்டு வந்திருக்கு. ஒரு தாய் உருவாகும் முன்னே என்னை உருவாக்கி விட்டீர். அல்லேலூயா. எலும்புகள், நரம்புகள், எல்லா சதைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீர் எங்களுக்கு நல்ல தரிசனங்களை தந்து
இப்படி தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களை உற்சாகப்படுத்தினீர் என்று பாடல்களை வசனத்தின் வாயிலாக தேவ பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ஆதி முதலாக தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க, 900 கோடி இருக்குது முழு உலகத்திலும். இந்தியாவில் மட்டும் 100 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தோம் சில லட்சங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு இன்னும் எத்தனையோ கோடி ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. அவங்களெல்லாம் நம்ம ரட்சிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்காக தூய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷப்படணும். அதுக்காக சந்தோஷப்படணும், சங்கடப்படக்கூடாது. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, திங்கக்கிழமை வந்துருச்சு. பாரம் இருக்கலாம், பாரம்னா அதுக்கான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு. ஆனால் சங்கடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சங்கடம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவரை தேடுவது தான் நமக்கு பாக்கியம். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது தான் நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி முதலாக தெரிந்து கொண்டார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிறுவத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய மகிமைக்காக நம்மை ஆண்டவர் படைத்து அழைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை. ஏசப்பாவை பார்த்து பிதாவாகிய தேவன் மேகத்திலிருந்து பேசினார். இவருடைய அன்பா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஏசப்பா சொல்கிறத கேளுங்க என்று அவர் சொன்னார். அதே தான் திரும்ப நம்மளை பார்த்து சொல்கிறாரு. என் பிள்ளைங்க பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுடைய வார்த்தைகளை, அவங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்கள் ஜெபத்திலே பல காரியங்களை சொல்வார்கள். அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அவர்கள் அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் சத்தியத்தை சொல்வார்கள். அவர்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களே அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நாம் பேய் தட்டினா பேய் ஓடும். ஆமென், ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். துரத்தினாலும் சரி, விரட்டினாலும் சரி, எப்படியாவது நம்ம துரத்தணும். ஆண்டவர் நமக்கே அந்த வல்லமை தந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களை நான் நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறேன். ஆகையால் உலகத்திலே எத்தனை கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அது எல்லாம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாறுமே, எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கர்த்தரேசு என்னோடு கூட இருப்பதால். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கர்த்தரேசு என்னோடு கூட இருப்பதால். கடனை எல்லாம் அடைக்கச் செய்வார், கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார். கடனை எல்லாம் அடைக்கச் கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார். கூடுமே, எல்லாம் கூடுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. ஆமென். நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னாலும் ஆண்டவருக்கு
நம் மூலியமாக மகிமை வந்து கொண்டே இருக்கும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே என்று நாம் சொல்லுகிறோம். அதே போல் நித்திய மகிமை எப்பொழுது நமக்கு வருகிறது? பரலோக ராஜ்யத்திலிருந்து நித்திய மகிமை நமக்கு வருகிறது. அல்லேலூயா, ஆமென். பூமியில் அது ஆரம்பித்து பரலோகத்தில் போய் அதை என்ன செய்து முடியுது. பூமியிலையும் சும்மா விட மாட்டார், இங்கேயும் நம்மளை மகிமைப்படுத்துவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த இடத்துல அந்த பெருமைப்படுத்துவேங்கிறது மகிமைப்படுத்துவேன். நம்முடைய பேரை அந்த இடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார், பிரசங்கத்தை கேட்கிறார். எல்லா விதமான நாம் சொல்கிற சாட்சியை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கூட்டி தருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் எல்லா கிருபையும் இருக்குதான். அந்த கிருபையெல்லாம் நமக்கு தான் அந்த எல்லா கிருபையும் தரங்கிறார். அல்லேலூயா, நமக்கு தான் அந்த கிருபையெல்லாம் தரங்கிறார். அவர்கிட்ட என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதோ எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், இப்படி உங்களை அழைத்திருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்மளை சீர்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அல்லேலூயா, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடணும், ஆமென், சேர்க்க வேண்டிய காரியங்களை சேர்க்கணும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சங்கீதம் 34:8 எழுதியிருக்கிற மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை ருசித்தது உண்டானால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது நிருபத்திலே. நம்ம இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை ருசிக்காமலே இருக்கிறாங்க. அவன் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நல்லது அப்படின்னு தெரியல, அக்கினி ஜெபத்தினால எவ்வளோ வல்லமை தெரியல, ஆசீர்வாதம் கூட்ட வச்சா எவ்வளோ ஆசீர்வாதம் வரும் தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினால், அவருக்காக நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் எத்தனை அடி நமக்காக எடுத்து வைப்பார். அவருக்காக ஒரு சிறு நன்மை செய்தால் அவர் எத்தனை பெரிய நன்மைகளை நமக்கு திரும்ப செய்வார். இதையெல்லாம் நீங்கள் ரசிக்கணும், ருசிக்கணும். அவர் உங்களை சீர்படுத்தணும். இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை சீர்படுத்தணும். அவர் உங்களை சீர்படுத்துவாராக. எந்தெந்த காரியங்களை விட்டுவிடணும் அதை விட்டு விடுவது தான் சீர்படுத்துவது. உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்கள், ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்தின்னா என்ன? நல்ல ஸ்திரத்தன்மையாக, ஒரே பேச்சு, ஒரே சிந்தனை, ஒரே செயல். ஆண்டவர் உங்களை ஸ்திரமில்லாமல் இருப்பது, நாணலை போல வளைந்து கொண்டு இருப்பது, வளைந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்தது ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி. பலப்படுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஆண்டவருடைய பலன் தேவை. அவர் தருகிற பலத்தினாலே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாய் கர்த்தராலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் தான் நம்மளை பலப்படுத்தணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆகையால் நீங்களும் சொல்லணும், ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது, வேலைகள் கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இந்த வேலையை நான் செய்வேன். படிப்பாக இருந்தால் கூட அது சொல்லணும், இந்த படிப்பை நான் படிக்கிறேன், இது முடியாதான், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இதை நான் படித்து முடிப்பேன். அல்லேலூயா. சபை கட்டுங்க சாதாரண விஷயம் அல்ல. எல்லா பணம் பொருள் தேவை, தண்ணி தேவை, நேரம் தேவை, கிளைமேட் நல்லா இருக்கணும், எல்லா ஆசீர்வாதம் தேவை, எல்லா கிருபைகள் உதவிகள் தேவை. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்தது நிலை நிறுத்துவாராக. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் நிலையாக இருக்கணும், எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும், எந்த ஒரு விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும், ஜெபத்திலே நிலைத்திருக்கணும், சத்தியத்தை அறிகிற அந்த அறிவிலே நிலைத்திருக்கணும். ஒரு நிலைத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைப்பால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு, நம்மளை நிலைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு செயல், ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை நிலைப்படுத்தியிருக்கிறார். சபையில் இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த ஃபெய்த் அசம்பிளி மினிஸ்ட்ரியிலே உங்களை சாட்சியாக 5 வருடம் 10 வருடம் 7 வருடம் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இனிமேலும் வைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. நாமல்ல, ஆண்டவரே செய்வார். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும்
உண்டாயிருப்பதாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமே கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 45, ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் உங்களை வல்லமைப்படுத்துகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பாக ஆண்டவர் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. ஜாதிகள் என்றால் வகை வகையான ஜனங்கள். நாம் சொல்கிற உலக பிரகாரமான அரசாங்கம் சொல்கிற ஜாதிகள் அல்ல, நாம் சொல்கிற ஜாதிகளும் அல்ல. இது வகை வகையான ஜனங்கள். குட்டையாக இருக்கிறீங்க, நட்டியாக இருக்கிறீங்க, கருப்பாக இருக்கிறீங்க, சிகப்பாக இருக்கிறீங்க, இப்படி வகை வகையான ஜனங்கள். அந்த வகை வகையான இருக்கிறதான ஜனங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே சோத்திரம் பெரிய வல்லமை தான் எப்போ கொடுத்தாலும் கொடுக்குறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். சின்ன வல்லமையே கிடையாது. யாருமே சின்ன விசுவாசியே கிடையாது. எல்லாருமே மூத்த விசுவாசிங்க தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். எல்லாருமே மூத்த விசுவாசிங்க தான். எல்லாருமே சபையில் மூப்பர்கள் தான். எல்லாருமே சபையில் சுவிசேஷர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார். அதுலேயே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தினால நம்ம என்னென்ன செய்ய முடியும்? ராஜாக்களே நமக்கு முன்பாக ஜெபித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எத்தனை எம்பிக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை பிரதம மந்திரிகள் ஆங்காங்கே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். ஊழியக்காரர்களிடத்தில் போய் ஜெபம் பண்ணி கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அவ்வாறாக ஆசீர்வதிப்பாராக. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். நமக்கு ஆசீர்வாதத்திற்கான கதவு எப்பொழுதும் ஆண்டவர் திறந்தே வச்சிருப்பாராம். அல்லேலூயா. எங்கே போனாலும் தடையாக இருக்குது, தடையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த நாட்களில் ஆண்டவர் 2வது வசனத்திலே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? தடைகளை தகர்த்து போடுகிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில், எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளெல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் கதவு திறந்தே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நாம் தான் ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கணும். நாம் தான் பாட்டு பாடி கண்டுபிடிக்கணும். நாம் தான் அந்நிய பாஷை பேசி கண்டுபிடிக்கணும். நாம் தான் சொப்பனம் காணணும். நாம் தான் தரிசனம் காணணும். நாம் தான் தேவனுக்குள்ளாக நம்முடைய காரியத்தை நாம் செய்யணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எப்பொழுதும் திறந்த வாசலை தான் நான் வைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல காரியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். எங்கே போனாலும் தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், அப்படிப்பட்டதல்ல. தருகிறேன், வருகிறேன், வைக்கிறேன், சொல்லுகிறேன், செய்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட சப்போர்ட் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, இருப்பது என்று சொல்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களில் நீங்களே பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். பிறருக்கு நீங்கள் உதவி செய்யத்தக்கதாக. ஆமென். பிறரிடத்துலேருந்து ஸ்தோத்திரம் நம்ம கேட்பது அல்ல, பிறரிடத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை உதவிகளையும் செய்வாராக. நான் உன்னை 3வது வசனம், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நாடே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. வேலையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உடைக்காத கதவுகளெல்லாம் உனக்காக நான் உடைப்பேன். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவர் வசனமே எழுதியிருக்கு, எனக்காக யார் போவாய், என் காரியமாக யார் பேசுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அதே போல் தான் நாமளும் சில நேரத்தில் நினைப்போம், நமக்காக யாராவது செயல்பட்டால் பரவாயில்ல, நமக்காக யாராவது அப்படி பண்ணால் பரவாயில்ல, இப்படி பண்ணால் பரவாயில்ல, பணம் கொடுத்தா பரவாயில்ல, டாக்டரை காட்டி கொடுத்தா பரவாயில்ல, சமூக சேவை நமக்காக செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா விதமான வெண்கல கதவுகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஸ்தோத்திரம் தடைகள், வெண்கலம் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வெண்கலத்தை கூட ஆண்டவர் முறிச்சு போடுவார். அல்லேலூயா.
அந்த வெண்கல கதவுகளைப் போல இருக்கிற தடைகள் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடைத்து போடுவார். அதை உடைக்க முடியாது, ஆனால் வசனம் சொல்லுது உடையும் அப்படின்னு. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்தீங்கன்னா அது உடைக்க முடியாது. ஆண்டவர் மூலிமா பாருங்கள், அதை உடைச்சிடலாம். அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாததும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. நம்மளால் நாம் கீழ்ப்படியதுனால ஒரு 10% 20% ஆசீர்வாதம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவங்க நல்லா கீழ்ப்படிஞ்சாங்களாம் ஆண்டவருக்கு. அவங்க நிமித்தம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஒரு அலியிலே சொல்லுங்க. வசனம் சொல்லுது, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அந்த சகலன்னு எழுதியிருக்கிறார் பாருங்க, அதில் எல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கணும், என்னால் முடியாட்டினா கூட பைபிளில் இருக்கிற ஆபிரகாம் ஐயா மூலியமாக அவர் செய்த கீழ்ப்படிதல் மூலியமாக அவர் நிமித்தம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அவர் ஈசாக்கை பலியிட்டார் இல்லையா? பலியிடத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் ஒப்பு கொடுக்கல, சரியா? நம்ம எதையுமே ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் அவர் உயிருக்கு உயிராக இருக்கிறதானே அவருடைய உயிரியை அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தார். அதனால் ஆண்டவர் அவரை திரும்ப மரணத்துக்கு இணையாக ஈசாக்கை ஒப்பு கொடுத்து விட்டு உயிர்த்தெழுதலுக்கு இணையாக ஈசாக்கை திரும்ப அவர் பெற்றுக்கொண்டாராம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை உண்மையாய் தொழுது கொண்ட நம்முடைய பிதாக்கள் மூலியமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வருது. ஒரு அலியிலே சொல்லுவோம். சின்ன சின்ன ஆசீர்வாதம் இல்லைங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார், பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தருகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். இதுதான் உண்மை. நமக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது, நாம் அறியாததான் இருக்கிறோம். நாம் அறியாதிருந்தும் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரார், நம்முடைய ஜெபத்தை கேட்குறார், நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் ஆசரிக்கிறார். போன வாரம் கூட ஒரு ஆத்மா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மா ஞானஸ்நானம் பெற்றால் கூட அது ஒரு பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சமாதானமும் ஆசீர்வாதமும் வருகிறது. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தையே உனக்கு தரித்தேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைகட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்படி இடைகட்டு கட்டாத இருந்தால் கூட இன்னைக்கு இடைகட்டு கட்டுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் மூலியமாகத்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு தான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க வேறு யார் மூலியமாவது மகிமைப்படட்டும், நாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், வந்துட்டு போகிறதில்ல, உன் மூலியமாகத்தான் அற்புதம் நடக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்கள். உங்கள் மூலியமாக தான் அதிசயம் நடக்கும். உங்கள் மூலியமாக தான் வர வேண்டிய பணம், பொருள், நகை, வெள்ளி, தங்கம், வெங்கலம் எல்லா ஆசீர்வாதம், மேல் சொன்ன அத்தனை ஆசீர்வாதம் உங்கள் மூலியமாக தான் வரும். என்னை தவிர வேறொருவர் இல்லை என்று உன் வாழ்க்கையிலே ஆமென் அவருடைய காரியம் நடக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலியமாக வெளிப்படும். ஆமென். கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்க ராஜா, முழு உலகத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திர, கோரேஸ் என்ற ராஜா மூலியமாக அந்நாட்களில் அற்புதம் செய்த தேவன் இந்த நாட்களிலும் எங்கள் மூலியமாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மூலியமாக அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, வல்லமை கிடைக்கட்டும் ஆண்டவரே, மகிமை உண்டாட்டும் ஆண்டவரே.
எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா வல்லமையும், எல்லா மகிமையும் கூட்டித்தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கட்டும். ஆறுதல் தந்து ஆசீர்வாதம் தந்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதியும். நன்றி மகிமைப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே,